மீனவ குரல் நேயர்களே, இன்றைய தினம் தமிழகத்துடைய மூத்த எழுத்தாளர் ஐயா கலாபன்வாஸ் அவர்களுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு நிகழ்ச்சியையும், ஐயா கலாபன்வாஸ் அவருடைய 19வது படைப்பாக வெளிவருகிற மரத்தடி மேடை, மறைந்த நினைவில் வாழும் ஆசிரியர் திரு அலன் மைக்கேல் அவருடைய மரத்தடி மேடை அற்புத அரசரின் புதுமைகள் என்ற நூலையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீனவன் குரல் என்ற நமது ஊடகத்தின் வழியாக காணுங்கள், கருத்துக்களை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்த்துச் செய்திகளையும் விமர்சனங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தொடர்ந்து தெரிவியுங்கள். நன்றி. மலைமாற்றம் அவர்களுக்கு பல்வேறு தளங்களில் கடமைப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு கருத்தாளராக, ஒரு பயிற்சியாளராக, ஒரு ஆசிரியராக, உருவாக்குநராக பல பணிக்குழுக்களில், குறிப்பாக திருமணம் தொடர்பான பயிற்சிகள், குடும்ப நல பயிற்சிகள், பொதுநிலைமைக்கான பயிற்சிகள் என்று பல ஆண்டுகள், 34 ஆண்டுகள் இந்த மலை மாவட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்து திருமண தயாரிப்பில் 29 ஆண்டுகள் அவர்கள் அந்த மரபும் மனமுறவு என்ற நிகழ்ச்சியை மட்டுமல்ல, திருமணம் பற்றிய நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய அந்த கையெழுதான் தமிழகம் முழுவதுமே பயன்படுத்தப்பட்டது. ஆகவே திருமண தயாரிப்பில் 29 ஆண்டுகள் நிறைவாக இந்த விழாவை இங்கே நடத்துவதற்கு ஒரு காரணம் அவர்கள் பணிமயம். நம்முடைய பணிமய மாதா கல்வி
2000ஆவது ஆண்டில் அந்த பனிகை என்கிற பனிகை தாயின் புகழை பறைசாற்றுகிற ஒரு இதழ் தொடங்கப்பட்டது. அதை தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இங்கே சுரேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை 21 ஆண்டுகள் அவர்களுடைய இந்த பணிகளை தொடர்ந்து பணியாற்றிருக்கிறார்கள். அனைத்தை விளைத்து சேவை புரிந்ததற்காக பாராட்டி நற்சான்று வழங்கப்படுகிறது. இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்குமாறு தந்தை சாந்தி செல்வராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த முகக்கவசத்தை எடுத்து விடலாம். சிப்பிக்குளம் அவங்களுடைய சொந்த ஊர். அங்கே ஒரு ஜப பயிற்சி, ஒரு நாள் பயிற்சி வைத்தோம். நான் தான் அப்பொழுதே எனக்கு இந்த மக்களை இறை நிகழ்ச்சி போன்ற ஜபங்கள் எல்லாம் பயிற்சி கொடுப்பதற்கு ஆர்வம் இருந்தது. அப்பொழுது சிப்பிக்குளத்திற்கு நான் தலைமுறை ஞாபகம் தெரியல, மோட்டார் சைக்கிள் நான் அவர்களை கூட்டிக் கொண்டு போனேன். அப்பொழுது அவர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு 9 வயது இருக்கும்போது கடந்த ஆண்டு அவர்கள் ஒரு நாள் பார்க்கிறாங்க. எப்படி வந்து என்ன டூவீலர் தருதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியம். ஆகவே அந்த ஒரு நிலைமை எனக்கு இன்னும் இருக்கு. சிப்பிக்குளம் அவருடைய சொந்த ஊரில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து அவர்களுடைய உலகிலே அவர்களை நான் மோட்டார் சைக்கிள் கூட்டிக் கொண்டு போய் மோட்டார் சைக்கிள் திரும்பி கொண்டு கொடுத்த நிலைமை இருக்கிறது. அதன் பிறகு ஞானத்துதன் ஆசிரியராக நான் 6 ஆண்டுகள், சரியாக சொல்வதற்காக 75 மாதங்கள் நான் ஆசிரியராக பணியாற்றினேன். 75 மாதங்கள் திரு கலாபராஜ் அவர்கள் எழுதினார்கள். எனக்கு இறக்கலாம் 75 மாதங்களும் 4 பேர் கோமார் ஆசிரியர், திரு முலையவர் ஆசிரியர் இருக்கிறேன். இதய தாக்குதல் ஆசிரியராக இன்றும் இருக்கிறேன். இன்றும் அவர்கள் பணியும் இதழில் ஆசிரியராக இருக்கிறேன். நான் எப்போது அது மட்டுமல்ல, 1998 கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி என்று முதலாக ஒரு சிறிய அமைப்பை தொடங்கிய அவர்களுடைய அனுமதியோடு அப்பொழுது என்னை எனக்கு பொறுப்பாளராக போட்டார்கள். அப்பொழுது ஒரு செய்தி மடல், செய்தி ஏடு ஒன்று மாதந்தோறும் அலை ஓசை என்ற ஒரு சிற்றை அதை அச்சடித்து ஒவ்வொரு கடலோர ஊர்களுக்கும் அனுப்புவோம். அதற்கு நான் திரு கலாபராஜ் அவர்களுக்கு தான் ஆசிரியராக போட்டிருந்தேன். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அலைவாசிகள் என்ற எதுவுமே கேட்டாங்க. காப்பு இருக்கிறது அவங்க மாத சிற்செய்து வெளியிட்டோம். நான் தான் வெளியிட்டாளர், அவர்கள் தான் ஆசிரியர். அந்த பணியும் எனக்கு நிலைக்கு வருகிறது. 25 ஆண்டுகள் ஞானத்தில் அவர்கள் பணியாற்றினார்கள். அதற்கு இதே 2005 இன்று வரை நான் இதை தாக்கம் இதனுடைய ஆசிரியராக நினைத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் தவறானவர்கள் எழுதுகிறார்கள். படிமைக்கும் நான் கேட்கக்கூடிய இந்த 20 ஆண்டுகள இந்த வரலாற்றை ஒரு மீட்பார்வை செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருப்பார் என்பதற்கு சிறந்த எடுத்து கலாபராஜ் அவர்கள். காரணம், ஒருபோதும் ஒரு கட்டுரையை அவர்கள் தாமதமாக தந்ததே கிடையாது. இங்கே கையெழுத்தணும் 75 ஆண்டுகள் எழுதியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எந்த ஒரு ஆசிரியரும் லேட் ஆகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற நினைவூட்டல் கொடுப்பது எனக்கு தெரியவில்லை. அவர் நாம் சொல்வதற்கு ஒரு நாள் 2 நாள் முன்னமூட்டியை எழுதியிருந்தார்கள். இன்று வரை அவர்கள் கையாட்டம் இருக்கிறார்கள். நாமெல்லாம் கம்ப்யூட்டரில் எழுதுகிறோம், அவர்கள் இன்று வரை கையாட்டம் இருக்கிறார்கள். இன்னும் முத்தான கையெழுத்து, இன்னும் வாசிப்பதற்கு இந்த அருமையான ஒரு கையெழுத்து. ஆகவே அவருடைய பெருமையை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். எனக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல, 2003ஆம் ஆண்டு ஞானத்திற்கு பௌரமாக மாறினோம். 75வது ஆண்டு நிலைமை ஞானத்திற்கு நம்முடைய நான் தாமஸ் பள்ளியிலே முதல்வராக இருந்தேன். இங்கே ரத்ததாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே 2003 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பள்ளி மாத திருவிழா முடிந்த அடுத்த நாள் அந்த வளாகத்திலே ஒரு மேடையை போட்டு ஞானத்தினுடைய பௌரவ 25 ஆண்டுகள் நிறைவு விழா கொண்டாடினோம். அதில் 4 ஆயர்கள் கலந்து கொண்டார்கள். ஆயர் ராமசாசகை, ஆயர் அம்புலசாசகை, ஆஸ்திரேலியாவில் வந்த ஆயர் பேராயர் விக்கி போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே 3 பேருக்கு ஞாபகத்தில் விருது வழங்கினோம். பிள்ளைகள் திரு கலாபராஜ். ஆகவே எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அது தகுதியானது. இன்னும் அதிகமாக கொடுக்கலாம், இன்னும் அதிகமாக அவர்கள் பாராட்டுகிறது. இப்பொழுது என்னுடைய மாலை வணக்கம்
மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய மதிப்புரை முனைவர் பிரான்சிஸ் அவர்களாலும் முத்தலாம் புரட்சி காமராஜ் அவர்களாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே மிகப்பெரிய எழுத்தாளர்கள், சொற்பொழிவாளர்கள், சிந்தனைவாதிகள். இந்த புத்தகத்தை பற்றி தெளிவாக அருமையாக அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். அவர்களோடு நானும் இதை ஒரு திறனாய்வு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் பிறப்பிக்கிறேன். இந்த புத்தகம் 246 பக்கங்கள் கொண்டது. 37 அத்தியாயங்கள் இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தகத்தில் காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்ற ஒரு புத்தகம். மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய மதிப்புரை முனைவர் பிரான்சிஸ் அவர்களாலும் முத்தலாம் புரட்சி காமராஜ் அவர்களாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே மிகப்பெரிய எழுத்தாளர்கள், சொற்பொழிவாளர்கள், சிந்தனைவாதிகள். இந்த புத்தகத்தை பற்றி தெளிவாக அருமையாக அவர்கள் மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். அவர்களோடு நானும் இதை ஒரு திறனாய்வு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதில் பிறப்பிக்கிறேன். இந்த புத்தகம் 246 பக்கங்கள் கொண்டது. 37 அத்தியாயங்கள். வானம் கூட வசப்பட்டதே உன் வார்த்தையில், விமானம் கூட கட்டுண்டதே உன் கைகளில். வானம் கூட வசப்பட்டதே உன் வார்த்தையில், விமானம் கூட கட்டுண்டதே உன் கைகளில். பிறந்து முத்தாக வளர்ந்தீர், திருமறை பணியில் பல்லாண்டு கண்டீர். நாடக நடிப்பில் ஒப்பில்லை உன் போல் ஒப்பானை ஓவிய வர்மாவே அந்தோ. எழுத்தின் புனித ஆசம் என்ற இயற்பெயரை கொண்டிரே பனிமய இதழ் கண்ட கலவா. முப்போடி கலந்திட்ட வீரா, பறந்து திரிந்த உலகம் உமக்கு பறந்து பட்டது. வானம் கூட வசப்பட்டதே உன் வார்த்தையில், விமானம் கூட கட்டுண்டதே உன் கைகளில்.
வானம் கூட வசப்பட்டதே உன் வார்த்தையில் விமானம் கூட கண்டதே உன் கைகளில் ஓயா உழைப்பின் வானம் கூட வசப்பட்டதே உன் வார்த்தையில் விமானம் கூட கட்டுண்டதே உன் கைகளில். நன்றி. மரம் என்றாலே ஒரு மகிழ்ச்சி விஷயம். மரங்கள் மனிதர்கள் இல்லாமல் கூட மரங்கள் இல்லாமல் உலகம் இருப்பது மிகவும் சர்வசாத்தியமான காரியம். இன்றைய நிலையில சுவாசிப்பதற்கான சரியான பிராணவாயு ஆக்சிஜன் இல்லை, மரங்கள் இல்லை, அதனால பாதிப்பு இதெல்லாம் அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாம அனுபவத்திலே பார்க்கிறோம், கேட்கிறோம். இதுல இந்த ஆலந்தலை மிகவும் அருமையான ஒரு கடற்கரை கிராமம். இப்போது இருக்கக்கூடிய இந்த அடைக்கலாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அறநிலையம் ஒரு காலத்தில், துவக்க காலத்தில் ஆலந்தலையில் தான் ஆரம்பித்தார்கள். அங்கே இந்த கடல் காற்று அதிகமாக இருந்ததுனால சிறு குழந்தைகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்ப அதனாலதான் அங்கிருந்து அந்த இடம் மாற்றினார்கள். இது என்னுடைய இளைய மகள் தேன்மொழி அடைக்கலாபுரத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த தகவல், அவர்களுடைய அந்த நூற்றாண்டு விழா மலர்களை இதை பற்றி எழுதியிருக்கிறேன். நம்ம பத்திரிகையில் இதை பற்றி எழுதியிருக்கிறேன். அந்த ஆலந்தலையில ஒரு அற்புதமான ஒரு இறுதி அரசர் கெபி இருக்கிறது. அந்த கெபிக்கு மற்ற இடங்களை விட அதிக அளவில் ஒரு சிறப்பு தன்மை என்னவென்றால், அது ஒரு சமாதானத்தின் தூண் என்று நம்முடைய மறைமாவட்ட முதன்மை ஆயர் மேதகு பிரான்சிஸ் திரிசிஸ் ரோட்ஸ் ஆண்டை அவர்கள் அதை பற்றி சிறப்பாக சொல்வார்கள். அதாவது ஒரு காலத்தில் அங்கே ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த கிராமத்தில். அந்த பாதிப்பின் காரணமாக நிறைய மக்கள் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உள்ளூரிலேயே இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலே சரியான ஒரு சுமூகமான உறவு முறை இல்லை. இந்த நிலையில அவங்க அந்த அப்போது இருந்த அந்த குருவானவர் அவர்களுடைய முயற்சியினால, அப்ரோஸ் மிசியர் அவர்களுடைய முயற்சியினால அந்த கெதி முதல்ல உருவாக்கப்பட்டது. அதை இன்றைக்கு உங்களுக்கு தமிழகம் முழுவதுமாக மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஒரு பரவலான ஒரு புகழ்மிக்க ஒரு திருத்தலமாக இருக்கிறது. குறிப்பாக முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் அல்லவா, அந்த முதல் வெள்ளிக்கிழமையில அங்க மக்கள் பல இடங்களிலிருந்து வந்து சந்திக்கிறார்கள். இறுதி அரசரிடத்தில் அவருடைய வேண்டுதலை காண சொல்கிறார்கள், பலர் அடைகிறார்கள். அந்த பகுதியில் வருபவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பல இனத்து மக்கள் வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், இந்துக்கள் வருகிறார்கள், அல்லது இவர்களுடைய பிரிந்த சபையினர் வருகிறார்கள். எங்கெல்லாம் மருத்துவ சிகிச்சைக்காக போயிட்டு அது பலன் கிடைக்கவில்லை என்று வரும்பொழுது யார் மூலமாக கணிப்படுகிறார். எச்சத்தூர் பக்கத்தில் ஆறுதல் இருக்குது, அங்க ஒரு வீடு இருக்குது, அங்க போய் வேண்டியிருக்க, அங்க உங்களுக்கு இந்த வேண்டுதல் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தில் அங்கே பேர் நிறைய பேர் வரலாம். இதையெல்லாம் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர் அலன் மைக்கேல், தமிழ் பண்டிதர், அவர்கள் இதெல்லாம் பார்க்கிறார், கேட்கிறார். வருபவர்களிடத்த பார்த்தாலே தெரியுமையா, வெளியிருக்காங்க, அவங்க விருப்பமாக கடினோடு வேண்டுதல் செய்துகிறார்கள். அவர் காத்திருக்கிறார். அவர்கள் வெளியிலிருந்து வந்து கேட்கிறார், என்ன எங்க வந்தீங்க, என்ன வேண்டுதல், என்ன பிரச்சனை. அப்ப தனிப்பட்ட ரீதியில் அவங்களுடைய குடும்ப பிரச்சனையோ அல்லது உடல் நலம் குறைப்போ இந்த மாதிரியான செய்திகளை அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் இங்க வந்து இதுக்கு தான் வந்துருக்கிறோம். சில பேர் சொல்லாங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம், உங்களுடைய மூதாதையர் காலத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நிறைய அனுபவங்கள், சில புதுமைகள் நடந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் இவர் கேட்டு
அது தனக்குள்ள வச்சிருக்கல. இந்த எழுத்தாளர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க நிம்மதியை தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது குழப்பிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொறி இருந்தாலே போதும், அது அவங்களுக்கு அங்க பெரிய அந்த உலக்கணத்துல திருத்தி வருகிற மாதிரி ஒதுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நபரையும் சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை அங்கே இருந்து வெளிவரும் இதயதாகம் என்ற பத்திரிகையில 38 ஆண்டுகளாக, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, அந்த பத்திரிகை தொடங்கிய நாளிலிருந்து 38 ஆண்டுகளாக அவர் மரத்தடி மேடை என்று அவர் எழுதியுள்ளார். அப்ப அந்த மாதிரி காகுசாமி அவர்கள் அவர்தான் அந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறார்கள். அந்த காகுசாமி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க இந்த மக்கள் வரக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளை நீங்க இந்த பத்திரிகை எழுதுங்க, அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்வதை கேட்டு உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அவங்க வீட்டுக்கும் சொல்றாங்க, சும்மா விரும்ப எழுதுறாரு, என்ன ஒரு தாத்தா பேர பிள்ளைகளுக்கு அதை சொல்ற மாதிரி எழுதுங்க, அப்ப அது ரசிக்கிற மாதிரி இருக்கும், அப்ப எல்லாரும் நல்லா சுவாரஸ்யமா வாசிப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டை தான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் இவர் 38 வருஷமா எழுதினார். அவருடைய அந்த செய்திகள் வெறுமன அந்த புதுமைகளை மட்டும் இல்லை, உலகளாவிய தகவல்களையும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த செய்திகளை கொடுக்கும் முன்னால அது விஞ்ஞான ரீதியானதோ அறிவியல் பூர்வமானதோ அல்லது புதிதாக கேட்ட ஏதாவது ஒரு தகவலையோ முதல்ல சொல்லிவிட்டு தான் அவருடைய அந்த புதுமை நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவார். அது சில பேர் நம்ப முடியாது. நிறைய பேர் அவருடைய புத்தகத்தில் சொல்றாரு, ஒரு நேரம் ஒரு சிஸ்டர் இறங்கியிருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல, அங்கிருந்து பேசிட்டு வந்திருக்காங்க, ஐயா நீங்க எழுதா நான் படிச்சுட்டே இருக்கேன் ரெகுலரா, அவ்வளவு கதை என்ன கதை உண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கா சிஸ்டர். அப்ப கதை விடுறாரு, உண்மைதான் சொல்லியிருக்கீங்க, நீங்களே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அது நம்புற மாதிரி இல்லையே, நம்புற மாதிரி இல்லைன்னா ஏன் சார் கேட்கணும். இது அரசியல் இந்த மாதிரி நம்ப முடியாத புதுமைகளாக செய்வீங்கள, அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் என்ன சொன்னாரோ அவர் என்ன செய்தாரோ அதே இருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த அருமை சகோதரர் அவங்க 38 ஆண்டுகளாக எழுதியது மொத்தம் 6 தொகுதி எழுதிட்டு இருக்காரு. 6 தொகுதியை வெளியிட்டத அவருடைய இப்ப சென்ற ஆண்டு அவர்கள் காலமாகிவிட்டார்கள். இதுல எந்த ஒரு கொடுமை தெரியுமா? பொதுவாக தமிழ்நாட்டில் எழுத்தாளர்களுக்கு மதிப்பு கிடையாது. அவங்க அந்த காலத்துல பத்திரிகை எழுதும் பொழுது எதுவுமே போட்டிருப்பாங்க, விஷய தாவணம், அதாவது அன்னதான நிலவியம், அதே மாதிரி நீ எழுதுறது பிக்சர் போடுறதப்போ காசு எதிர்பார்க்கிறத நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா முதல்ல பத்திரிகை போட்டுருவோம், விஷய தாவணம். அப்ப எழுத்தாளர்கள் விஷய தாவணம் செய்வார். அவர்தான் உட்கார்ந்து எழுதணும், பேப்பர் வாங்கணும், இங்கு வாங்கணும், பேனா வாங்கணும், நேரத்தை செலவழிக்கணும், தபால் வெட்டி போடணும், எல்லாம் இவருடைய செலவு தான். ஆனா அவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கும், அவங்களுக்கு ஒரு சுய ஒரு மதிப்பு. நான் எழுதினது அவங்களுக்கு பத்திரிகையில இன்றைக்கும் நான் இத்தனை வருஷமா எழுதி 25 வருஷமா எழுதிட்டு தவிர இந்த மாதிரி என்னுடைய நான் எழுதி வந்திருக்கா அப்படி பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போலவே எழுத்தாளர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி, தாங்கள் எழுதியது அச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அவை மட்டும்தான் மகிழ்ச்சிக்கு தான் பதிலும் அந்த ஊர் ஆண்களே கிடையாது. பாரதியார் எழுதினா இல்ல, அது செத்தார். எத்தனை பேர் போனாங்க? 18 பேரா 20 பேரா சுடுகாட்டுக்கு போனது. அதே போல இவரும் இறந்தார். அவருடைய வாழ்நாள் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தார்களா தெரியாது. அவர் இறந்த போதும் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை முழுமையாக கிடைத்ததா இல்லை அப்படின்னு தான் அவருடைய குடும்பத்தினர் மிகவும் வருத்தப்பட்டு சொல்வார்கள். இப்ப அவருடைய நினைவாக ஒரு 100 கட்டுரைகளை தொகுத்து அவருடைய மகனுக்கு ரொம்ப விருப்பம், ஒரே மகன் அலன் ஆட்சி, அது ஒரு பிரபலசம். அவ அம்மா வயிற்றுல வச்சு சாவடிச்சுட்டாரு. அவங்க குழந்தை இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை. ஒரே நாள்ல
டாக்டர் இவர் வயிற்றில் இருக்கும்போது எப்படியாவது காப்பாற்றணுமே தாயார் பிள்ளையும் அவங்களும் ஒரு ஆசிரியர் தான். அந்த அம்மா ஐயாவும் ஆசிரியர் அம்மாவும் ஆசிரியர். இது ஒரே பிள்ளைதான், ஒரே மகன். கடைசியில பிரசவத்துக்கு போனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 8 மாசத்துல பிரசவமா அவர் பிறந்திருக்கிறாரு. அப்ப இவரு ஐயாவுக்கு அவருக்கு தரப்பனாருக்கு ரொம்ப விருப்பம். தன்னுடைய எழுத்துக்களை இவருடைய தொகுப்பாக புத்தகமாக அவருடைய வாழ்நாளை வெளியிட வேண்டும் என்று ரொம்ப அவரோடு எதிர்பார்த்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலை அதற்கு ஒத்துவரவில்லை. வாக்களித்தவர்களும் அவர் கை கொடுக்கவில்லை. கடைசியில அப்பா இறந்ததுக்கப்புறம் மகனுக்கு எப்படியாவது அப்பாவின் நினைவாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். அப்போ 100 கட்டுரைகளை தொகுத்து எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். அதை படிச்சு பார்த்தேன். அப்ப 100 போடுறதா ரொம்ப இதாவது அதிக அளவில் பக்கங்கள் வரும், படிக்கிறவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படலாம். அப்ப தம்பி நெய்தலன்ட்டு அவர்களிடத்தில் கலந்து பேசுகிற போது 100 வேண்டாம், 50 போதும், 50 மட்டும் வெளியிட்டு நம்ம ஒரு புத்தகமாக வெளியிடுறோம் அப்படின்னு அந்த முறையில் தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அந்த மரத்தடி மேடை அந்த புத்தகம் தேவையானவர்கள் அங்கே கவுண்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்து வாங்கிக்கொள்ளுங்கள். அதாவது இதுல திரு இந்திய அரசியலுடைய பக்தி, அவருடைய அற்புதமான செயல்பாடுகளை, அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறது, எத்தனை மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நூலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை வாங்கி பயனடைங்கள். அவருடைய குடும்பத்தின் சார்பாக அந்த குடும்பத்தினருக்கு இந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறமாக எல்லாரும் ஒரு தலைவர்களுக்கு அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும். நன்றி. கலாபன் வாசவர்களோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்ட அந்த நிகழ்வை நான் அண்ணனுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் தொழில் சபையில் கடற்துறையில் உதவி அதிகாரியாக இருக்கும்போது ஒரு அதாவது போயா என்று சொல்லுவார்கள், சேனலில் போடப்பட்டிருந்த போயா அருந்து போய் அது காற்று திசையில் போய் சித்தி உலகத்தில் போய் அடைந்து விட்டது. அந்த ஊரில் இருந்தால் நாங்கள் கடற்கரையோரமெல்லாம் ஆள் அனுப்பி நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது காதுவழி செய்தியாக எனக்கு தவறான தகவல்களை தந்தவர்கள் சித்திக்குளத்தில் உள்ள வெள்ளக்காரங்க போயாவில் கயிறை கட்டி இழுத்துட்டு சித்திக்குளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, அதான் அவங்க அங்க கொண்டு போய் இரும்பா வெட்டி வித்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் தந்தாங்க, தவறான தகவல். ஆனா நானும் அதை ஏன்னா நான் கடல்லையும் அங்கேயும் இங்கேயும் மூழ்கின்றவர்களை வைத்து எந்த இடத்துலயாவது போயா மூழ்கி கிடக்கா என்று தேடிக்கொண்டிருந்த நேரம். அதனால அந்த வேகத்தில் உடனடியாக தகவல் தெரிந்த உடனே சிப்பிக்குளத்துக்கு உடனே ஜீப்ல 4-5 பையன்களை கூட்டுக்கிட்டு அங்க போயிட்டேன். அங்க போனா அங்க என்னுடைய மாமா, எனக்கு முறை மாமா பங்குச்சாட்டியாராக இருக்கிறார்கள் ஜான்சன் சுவாமிகள். அவர் போன உடனே என்னப்பா என்ன இதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் ஹார்ட்டா இருந்தேன். அதனால இப்படி உங்க ஆட்கள் போயாவை எடுத்துட்டு வந்தாங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ப்ராப்பர்ட்டி, இது நீங்க உடனே தெரிவிக்க வேண்டாமா, நீங்களா இது செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசிட்டு, அப்போ கிச்சன்ல சாமியார் ரூம்ல உள்ள கிச்சன்ல போயிருக்கிற எங்களுக்காக காப்பி தயாரித்துக் கொண்டிருந்த ஒருவர் அங்கிருந்து வெளியே வர்றார். அவர் கலாபன் வாசம் அவர்கள். அப்ப நான் கொஞ்சம் மாமாட்ட கொஞ்சம் சட்டமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வெளியே வந்தாலும் உங்களை நான் சந்திச்சதே கிடையாது. நான் இவங்க வெளியே உடனடியாக ஆங்கிலத்தில் நீங்க எந்த சட்டத்தின்படி நீங்க மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்க, எந்த சட்டத்தின்படி இந்த இதை போயாம உடனே நீங்க எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்றீங்க,
எந்த சட்டத்தின்படி இங்க உள்ளவங்க தெரிவிக்காததுக்கு அவங்க மேல நான் பெரிய இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு ஆக்ஸ்போர்ட் அகாடமி ரூல்ஸ்ல இங்கிலீஷ்ல பேசின ஒரு மனித கிச்சன்ல இருந்து வந்தார் வெளியே வந்து. நான் ஏற்கனவே புரோக்கன் இங்கிலீஷ்காரன், உங்கள பல பேருக்கு தெரியும், நான் புரோக்கன் இங்கிலீஷ் பேசுறேன். அவர் பேசுற இங்கிலீஷ்ல அப்படியே நான் அசத்து போயிட்டு பார்த்துருக்கேன். அதுக்கு பின்னால் நான் சில விவரங்களை சொன்னேன். அதுக்கு பின்னால அண்ணனுடைய உதவியோடையும் அருந்தந்தையினுடைய உதவியோடையும் அந்த போயாவை நான் கொண்டு வந்துட்டோம். அண்ணனோட மோகனோட ஒரு ஏற்பட்ட தொடர் உறவு 2000 வந்து நம்முடைய தங்கத்தேர் ஓடும் போது நம்முடைய மறைந்த பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் ஒரு விஷயம் சொல்லி இரவோடு இரவாக அழைத்து மீண்டும் தெரிவித்திருந்தது. இரவோடு இரவாக அழைத்து ஒரு விஷயத்தை தனியாக அவரும் அப்போதைய டிஜியும் வந்து லரன்ஸ் அவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொல்லி நீங்க ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி பெற்ற தொண்டர் படையை உருவாக்கணும். போலீஸ்காரங்க தான் இருப்பாங்க, இருந்தாலும் அந்த பயிற்சி பெற்ற தொண்டர்கள் தான் நம்ம தமிழக ஆயர் பேரவையினுடைய கூட்டம் இங்க நடக்கு. அந்த கூட்டத்துக்கும் நூன்சியோ வர்றாங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அனைவரையும் பாதுகாக்கிற பொறுப்பு இந்த தொண்டர்கள்ட்ட தான் இருக்கணும். போலீஸார் அடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நாங்கள் செயல்பட்டோம். செயல்படும் போது நூன்சியோ அவர்கள் வரும்போது அவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக அண்ணன் அவர்களை சின்ன கோயிலில் அண்ணன் அவர்களையும் கேப்டன் தாமஸ் அவர்களையும் நிறுத்தி நம்முடைய மேலக ஆயர் அவர்கள் அவர் பிளையிங் ஆஃபீஸர் கலாபன்வாஸ் என்றும் அவரை கேப்டன் தாமஸ் ஆபர் மாஸ்டர் என்றும் அங்கே அறிமுகப்படுத்துவதற்கு நான் ஆயரிடம் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அங்குதான் எனக்கு மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. இதற்கு இடையில் பல சந்தர்ப்பங்களிலே அவரோடு நான் சந்தித்திருக்கிறேன். எனக்கு நிறைவாக அவருக்கு ஒரு தகுதியான மரியாதை, தகுதியான இடத்தில் நாம் வாங்கி ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டோம் என்ற ஒரு மனநிலை. அடுத்து இந்த புஸ்தகத்தில் உள்ளதுல ஒரு உண்மை சம்பவத்தில் நானும் வந்து ஈடுபட்டிருக்கிறேங்கிறத அண்ணனுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். 1986 இப்போதைய புனிதர் நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் சென்னைக்கு வருகை வந்த பொழுது 2 பேர் வந்து ரேடியோவில் வர்ணனை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் வலம்புரி ஜான் அவர்கள். வலம்புரி ஜான் அவர்கள் வர்ணனை செய்து கொண்டிருந்து மெரினா பீச்சிலே மாபெரும் கூட்டம், லட்சம் லட்சம் மக்கள் முன்னிலையிலே திருத்தந்தை அவர்கள் திருப்பலி ஆற்றுகிறார்கள். திருப்பலி ஆற்றும் போது எழுந்தேற்றத்தின் போது அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று. அப்பொழுது வலம்புரி ஜான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த வர்ணனையிலே ரேடியோவிலே அவர் அதாவது இந்த அப்பத்தை இப்படி ஆசீர்வதித்தால், இந்த ரசத்தை இப்படி ஆசீர்வதித்தால் அது வந்து இறைவன் இயேசுடைய திருவுருளாக மாறுகிறது என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆகவே கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை என்னை போன்றவர்கள் மனதிலே இருத்திக் கொண்டோம். அதன் பிறகு அவரை நான் வேறு ஒரு மேடையை சந்திக்கும் போது நான் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னது, நீங்க கிறிஸ்தவர்களா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அப்படி ஞாபகம் அப்படியே இதுல நான் ரொம்ப ஈடுபாட்டோட பேசிருக்கும் போது ஏதோ தவறு வந்திருக்கு அவர் ஈஸியா கடந்து போயிட்டாராங்க. ஆனா அண்ணன் அதை வந்து இங்கே பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே அன்று அவர்கள் நம்முடைய திருத்தந்தை அவர்களை வரவேற்பதற்கும் திருத்தந்தை அவர்களை அழைத்து அனுப்பி வைப்பதற்கும் அண்ணன் அந்த பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள். அங்கு நாங்கள் எல்லாம் இந்த ஸ்பென்சர் கட்டிடத்திலே ஓரமாக நின்று திருத்தந்தைக்கு கண்ணாடி மூலிகளை வைத்துக் கொண்டு போவது பார்த்து கொண்டு நின்றுவிட்டு பூசிக்கு சென்றவர். அந்த அளவுக்கு அண்ணனுடைய மதிப்பு, மரியாதை, அவர்களுடைய உழைப்பு
உத்வேகம் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் ஒவ்வொருவரும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இது போன்ற புத்தகங்களை வாங்கி படியுங்கள். தயவு செய்து இந்த புத்தகங்களை வாங்கி படித்தால் இதில் அறிவியல் மட்டுமல்ல, ஆராய்ச்சி கட்டுரைகள் மட்டுமல்ல, வரலாற்றின் சிறப்பு மட்டுமல்ல, வாழ்க்கை தரவுகள் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையின் இயல்புகள் அனைத்தும் அடங்கிய ஆன்மீக அருள்பொழிவுகளுக்கான அத்தனை உணர்வுகளும் உள்ளடங்கிய புத்தகமாக இருக்கிறது. இதற்கு அணிந்துரை செய்துள்ளவர்கள் முனைவர் பிரான்சிஸ் மற்றும் முனைவர் காமராஜ் அவர்கள், இவர்கள் எல்லாம் சிறப்பான இதை செய்திருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் 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 என்று வேண்டுகோளோடு இதுபோன்ற புத்தகத்தை அளித்த அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கலாபன் பாஸ் அவர்களே, ஆன்சல் பாஸ் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். அது ஏன் ஆன்சல் பாஸ் இந்த தொடர்பு என்னவென்று கேட்டால், கத்தோலிக்க திருவையிலே எழுத்தாளர்களுடைய பார்க்க. எனவே அந்த பெயரை தாங்கி ஆன்சல் பாஸ் என்ற கலாபன் பாஸ் உண்மையிலே அவரை கத்தோலிக்க எழுத்தாளர்களுடைய பாதுகாவலை பிரதிபலிப்பவராக நமது மத்தியிலே அவர் இங்கு இருக்கின்றார். அவருடைய பெருமைகளை பற்றி ஏராளமாக நாம் சொல்ல முடியும். நேரம் கருதி சுருக்கமாக 2-3 விடயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக சொல்லுவாங்க, அனுபவமே ஆரம்பம், அனுபவமே அருமையான ஆசான். என இந்த அனுபவம் தான் நம்மை செயல் ஈடுபாட்டிற்கு இட்டு செல்கின்றது. இந்த அனுபவத்திலிருந்து தான் மாவோ சொல்வார், சித்தாந்தங்கள் இந்த அனுபவ யதார்த்தங்களில் இருந்துதான் வடிக்கப்பட வேண்டும். மேலும் இவ்வாறு வடிக்கப்பட்ட இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சரியான சித்தாந்தங்களா என்பது மீண்டும் அனுபவத்திற்கு சென்று அங்கு செயல்படுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். எனவே இந்த அனுபவங்களை நம்ம விழாநாயகர் அடித்தளமாக கொண்டு ஏறக்குறைய ஒரு 18 நூல்களை அவர் படைத்திருக்கின்றார். இந்த அனுபவமும் ஒரு தேடலாக அமைவதை நான் பார்க்கின்றேன். அதாவது வரலாற்றிலே ஒரு தேடலாக இது அமைகின்றது. காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்பதை நண்பர்களோட ஜான் சுரேஷ் அவர்கள் சொன்னார்கள். இது வரலாற்று பொக்கிஷம், பல அருமையான தகவல்களை தருகின்ற ஒன்று. ஒருவேளை நாம் இங்கே நம்முடைய மறைமாவட்டங்களுடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியாரை அடிவற்றி தொடர்புபடுத்தி சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஷூராமர் என்பவர் பிரான்சிஸ் சவேரியாரை வெளியிட்டிருக்கிறார். அந்த வரலாறு எப்படி இருந்தால், ஷூராமர் என்பவர் இளைஞனாக இருக்கும்போது கொஞ்சம் உடல் நோய்கள் பட்டு இருந்தார். அப்ப அந்த சமயத்துல தான் கோவாவில் அந்த சவேரியாருடைய அந்த உடல் மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டது. அப்போ அவருடைய தாய் என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, பிரான்சிஸ் சவேரியாருக்கு என்னுடைய மகன் இந்த உடல் நோயிலிருந்து குணம் பெற்றார், நான் உங்களுக்கு என்னுடைய மகனை அர்ப்பணம் செய்வேன் என்று வேண்டிக் கொண்டார். மகன் என்ன வேண்டினார் என்றால், நான் உடல்நலம் பெற்றார் பிரான்சிஸ் சவேரியார் எங்கெல்லாம் பயணம் செய்கிறாரோ அங்கெல்லாம் பயணம் செய்து நான் அவருடைய நூலை அவரை பற்றி எழுதுவேன் என்று சொன்னார். அருமையாக அந்த சூராமர் என்பவர் பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி அருமையான செய்திகளை, வரலாற்று செய்திகளை திரட்டி பல அழகுகளில் நமக்கு தந்திருக்கின்றார். இப்படி ஒரு பெருமையை நான் கலாபன் அவர்களுடைய நான் பார்க்கின்றேன். இதே மாதிரிதான் நீங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னொரு ஒப்பீடு சொல்ல வேண்டும் என்றால் பரமசிவம் வந்தார். இதற்கு முன்னால் பண்பாடு பற்றி ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த பண்பாட்டில் பரமசிவன் அவர்கள் பண்பாட்டு அசைவுகள் என்ற ஒரு நூலை சாதாரணமாக அந்த அனுபவத்தில் பார்க்கின்ற அதெல்லாம்
இருக்கிற பண்பாட்டை மிக அருமையாக அவர் தொடர்படுத்தி காட்டுகிறார். அதுபோல இந்த சாதாரணமான நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு அவருடைய வரலாற்று சிறப்புகளை மிக அருமையாக அவர் நமக்கு சொல்லியிருப்பதை நான் பார்க்கிறேன். எனவே நான் இணையாக ஒன்று இங்கே கூடியிருக்கிறவர்கள் கேட்டுக்கொள்வது என்றால் யான் சுரேஷ் தோழர் இந்த மாதிரி ஒரு விடயத்தை சொன்னார். ஒருவேளை இவருக்கு செய்கின்ற ஒரு கைமாறு என்னவாக இருக்கும் என்றால் இவருடைய பெயரிலே ஒரு அறக்கட்டளையை நிறுவி நமது இளைஞர்களுக்கு ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நாம் ஒரு பயிற்சி தர வேண்டும். எழுத்தாளர் பயிற்சி திட்டக்கு யதார்த்தங்களை வைத்துக் கொண்டு எழுத்தாளர்கள் பயிற்சி பெற்று இன்றைக்கு இந்த சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான சமூகமும் முன்னேறுவதற்கு கால்மார்க்ஸ் சொல்வது போல ஒட்டுமொத்தமான சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் தான் நம்முடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அதில் தான் அடங்கி இருக்கிறது என்று சொல்றார். அந்த மாதிரி ஒரு அறக்கட்டளையை நான் விரும்பி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பரிசு கொடுப்பதற்கு மட்டுமல்லாமல் இந்த பரிசோடு கூட இந்த பயிற்சியும் கொடுத்தது சிறப்பாக இருக்கும். பேராசிரியர் கால்மார்க்ஸ் சொல்வார், ஒரு கருத்து அது ஒருவரை ஆட்கொண்டால் அவனிலே ஒரு பௌதீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்றார். அந்த பௌதீக மாற்றம் என்னவென்றால் அவனிடம் ஒரு அளப்பரிய சக்தியை நீராவி சக்தி கொண்ட ஒரு அளப்பரிய சக்தியை உருவாக்கி அவனை செயலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்றார். அவர் மட்டுமல்ல நம்முடைய நாட்டில் அண்ணா சொல்லியிருக்கார், ஒரு கருத்தை ஒருவரை ஆட்கொண்டால் அதனுடைய விளைவோ புரட்சி என்று சொன்னார். சில சமயங்களில் இந்த புரட்சி வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வன்முறை போல தோன்றலாம். ஆனால் புரட்சியினுடைய உண்மையான தன்மை என்னவென்றால் இவர் இந்த பண்பாட்டு நூலோடு இணைத்து சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஒரு பண்பாட்டு பின்னடைவில் இருக்கின்றோம். நமது பண்பாட்டு வரலாறை கூட நாம் இன்னும் தெரியாமல் இருக்கின்றோம். அதாவது இன்றைக்கு தொழில்நுட்ப விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் நம்ம அறியாம நாம் அதில் ஈடுபடாமலே அது நமக்கு கிடைக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில நாம சென்னையிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்டோம்னா அந்த போய் மத்தியானம் சாப்பிட்டு அப்புறம் இரவு நாம கோலாலம்பூருக்கு போயிடலாம். இது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லையா? அதுபோல தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதையும் புரட்சி. ஆனால் பண்பாட்டு வளர்ச்சி என்பது அகத்தை சார்ந்தது. இது ஒரு மனமாற்றத்தின் அடிப்படையில் தான் வரும். ஒரு நாளில் வந்துவிட்ட ஒரு விடயம் அல்ல. நாம் இந்த பண்பாட்டிலே வளர வேண்டும். அந்த பண்பாட்டு அந்த தன்னுடைய முந்தைய நூலில் இந்த பண்பாடு பற்றி மிக அருமையாக கலாபன்வாசையா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே அவருடைய பெயரால் மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரு அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு இவ்வாறு ஒரு பயிற்சி தந்து நமது சமூகத்தினுடைய வரலாறு பண்பாடு இதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து அதனுடைய ஆணி வேர்களை நாம் இனம் கண்டு இந்த சமூகமும் முன்னேற வேண்டும், உலக சமூகமும் முன்னேற வேண்டும் என்ற அந்த பயிற்சியை தந்து எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடியதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலாவன் அப்பா அவர்களை சந்தித்த வேளையிலே அவர்கள் என்னை அவர்களிடம் மாற்றப்படுத்தி புத்தகத்துக்கான மைக்கு பணியினை மேற்கொள்ள செய்தார்கள். அவர்கள் இருவர் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து வெளியிடுவதில் இருப்பது நான் சற்று சிரமப்பட்டிருக்கிறார். ஒரு சில புத்தகிலோ ஒரு சில நண்பர்களிலோ நான் பேசி முடிக்க முடியாது என்பதால் அந்த புத்தகம் வெளியிடுவதற்கு அந்த பணிகளுக்காக இருவருக்கு நன்றி தெரிவித்து ஏற்கனவே தங்கள் காலங்களில் வெளியிட்டிருந்தாலும் இதை ஒரு பெரும் விழாவாக ஒவ்வொரு விழாவாக எடுத்து எனது தந்தையார் எழுதிய புத்தகம் மரத்தறிக்கையையும் தமிழக கத்தோலிக்க சபையின் முழுபெரும் படைப்பாளி கலாபன் அப்பா அவர்களின் நூல் வெளியும் அதே நாளில் வெளியிட ஒரு சந்தர்ப்பத்திற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். திருமதி முல்லை பெருமான் அவர்களை போராடுகிறோம். ஐயா கலாபன்வாசனுடைய மூத்த வாசகர்
ஒரு நிமிடம் வாழ்த்து பேசுவார்கள். அதுக்கு அடுத்து உதவி வழங்குகிறார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் அவர்களுடைய தீவிர வாசல், அவருடைய எழுத்துக்களை எண்ணி பற்றக்கூடியவள், என்னுடைய பிரபல எழுத்தாளர் மறைந்த பெருமாள் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். 40 ஆண்டு காலம் எழுத்துறையில் உயிர் நண்பர்களாக வலம் வந்தவர்கள். அதனால் எனக்கு இங்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்ற முறையில் 1-2 வார்த்தைகள் மட்டும் அவர்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு பேனா தலை குனியும் போது ஒரு சமுதாயம் தலை நிமிர்கிறது என்று அடிக்கடி தன்னுடைய மேடைகளில் முழங்குபவர் மறைந்த பிரபல எழுத்தாளர் அவர்கள். எத்தனையோ எழுத்தாளர்கள் இந்த பூமியில எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இந்த உலகம் சட்டம் பண்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு சாரம் இருக்காது. அருள் திரு அடிகளார் சொன்ன மாதிரி அவர் ஒரு பௌதீக மாற்றம் படிக்கும்போது ஒரு வேதியியல் மாற்றம் உங்களுக்கு அப்படி புரட்டணும், ஒரு வலிமை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு உலகத்துல பெரிய காவியங்களாகவும் இலக்கியமாகவும் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் நாட்டு புரட்சியை பண்ணியிருக்குது, தலைகீழ புரட்டி ஆட்சி மாற்றிருக்குது, மக்களை திசை திருப்பிருக்கு, போர் செய்வதற்கு தூண்டுகளாக இருக்கு, எத்தனை நாடுகள் விடுதலை பெற்றிருக்கு. அவைகள்லாம் அழியாத மகா இலக்கியங்களா இன்னும் காலகாலமாக அந்த வரிசையில நம்முடைய ஐயா அவர்கள் கலாபன்வாஸ் அவர்கள் ஆசிரியர் சொன்ன மாதிரி 25 ஆண்டுகள் எழுத்துறைகள் பயணப்பட்டிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் இவ்வளவு ஆற்றலோடு இன்னும் திறமையோடு இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய எழுத்தை எத்தனையோ பேரை மாற்றி அவர்களுடைய ஆசிரியரோடு மறைமுக வாசல் கிடைத்துக் கொண்டிருப்பதால் தான் அவர்கள் இவ்வளவு ஊக்கத்தோடும் இவ்வளவு தைரியத்தோடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகங்களை வெளியிட்டு சொன்னாங்க. நான் சமீபத்தில் அவருடைய புத்தகத்தை ஒன்று படிக்க நேர்ந்தது. அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் எடுத்த தலைப்பு, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு மனவாழ்வு மனமல்ல, மனவாழ்வு மனமல்ல. அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய ஆதி வேலை அவங்க எடுத்துட்டாங்க. குடும்பத்தினுடைய ஆதி வேலை நன்றாக இருக்கும் பொழுது அந்த சமுதாயம் அபார வளர்ச்சி அடையும் அப்படின்றதுக்காக அந்த தலைப்பு எடுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஆணாதிக்கம், வரதட்சணை கொடுமை, உதாசீனப்படுத்துறது, இப்படி நிறைய குடும்பங்கள் சின்ன பின்ன ஆகிறது தன்னுடைய புத்தகத்துல அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்க எழுதுறது மட்டும் இல்லை, நல்ல சிந்தனை உள்ளவர்கள் நல்ல கருத்துக்களை நான் எழுதியிருக்கிறேன், நீங்க விவாதிங்க அப்படின்னு விவாதத்துக்கும் அழைச்சிருக்காங்க. மூத்த மதியுள்ள இளைஞர்களை உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த புத்தகத்துல அவங்க குறிப்பிடுறாங்க. எந்த எழுத்தானாலும் தன்னுடைய எழுத்துக்களை விவாதத்துக்கோ உங்களுடைய கருத்துக்களை உடனே அப்படிங்கிறதுக்கோ உடன்படுவார்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனா உங்களுடைய பெருந்தன்மை அதுல நிலவருது. அதோட ஒரு பெண்களுடைய பொறுப்பு ஒரு குடும்பத்தில் எந்த அளவு ஆழமானது அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு பெண்ணினுடைய கவர்ச்சியான ஆடை, அலங்காரம், பேச்சு, புறம் கூறுதல், வேண்டாத பொருட்களை வீட்டில் சேகரித்தல், இந்த மாதிரி உள்ள பெண்களையும் சாடுறாங்க. இது குடும்பத்துக்கு ஆகாத ஒன்று அப்படின்னு சொல்லி மாற்று கொடுக்குறாங்க. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை கட்டி போட வேண்டும் என்றால் சமையல் கலையை படித்துக் கொள்ளுங்கள், சமையலில் உங்களுடைய குடும்பத்தையே கட்டி கொண்டு விடலாம் அப்படின்னு கருத்து சொல்றாங்க.
சமயக்கலை அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது அந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. ரெண்டாவது, ஒரு ரெகுலரான விஷயத்தை அந்த பத்திரிகையில அவங்க கொடுக்குறாங்க. குழந்தைகள் இன்றைக்கு தனித்து விடப்படுகிறார்கள், பெற்றோர்களை விட்டு விலகி இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருந்தும் குழந்தைகள் அனாதைக்காக இருக்கிறார்கள். குழந்தைகள் யார் என்று பெற்றோர்கள் புரிவதே இல்லை. அவர்கள் ஏதோ பறந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தனித்து விடப்படுகிறார்கள். அது ஒரு ஏக்கத்தோடு அது எழுதுகிறார். அது உண்மை நிதர்சனம். அது இன்றைக்கு அதிகமாக தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த குழந்தைகள் தனியே எந்திரங்களோடு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்திரங்களை ஆக்கிரமிச்சு அவங்க காலத்துல தனித்து விடப்பட்டார்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்க எந்திரத்தோட அழைக்க மாட்டாங்க. அது ஒரு மோசமான ஒரு சமுதாய வீழ்ச்சிக்கு ஒரு அடித்தளம் அந்த குடும்பங்கள் நடக்கிறது. ஒரு எச்சரிக்கை உணர்வையும் அந்த புத்தகத்தில் அவங்க கொடுத்திருக்காங்க. அது எல்லாருமே ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் வரதட்சணை கொடுமையை சாடி இருக்கிறாங்க. கன்னி மரியே தாயே அப்படின்னு மாதாவை கூப்பிட்டு பாத்திமா, தூர்த்தி, நிர்மலா இவங்கள்ட்ட வரதட்சணை இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவனுக்கு அவருடைய இது ஓட்டு நிச்சயம் அவருக்கு அழியும். அப்படி ஒரு சாடி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குகிற நிகழ்ச்சி நெய்தல் எழுத்தாளர்கள் வாசகர்கள் இயக்கத்தின் சார்பாக 2 நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஒன்று, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி உடைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி, அது 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு திட்டம், கடற்கரை ஓரத்தில் வியாபாரம் ஆரம்பிச்சு தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் எல்லையாக இருக்கக்கூடிய கூட்டப்படி வரை இருக்கக்கூடிய மீனவ மாணாக்கர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தந்து அது தகுதி வாய்ந்த மாணவராக இருந்தால் நாங்கள் நிதி உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு 25 மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கினோம். அது என்னன்னா, யாருக்கும் நாங்கள் பணம் கை நீட்டி வாங்குறதில்லை. இப்போ வடச்சந்திரான ஒரு 10,000 ரூபாய் தராங்கன்னா 2 விண்ணப்பத்தை அவர்களுக்கு அனுப்பி வைத்து விடுவோம். அவர்கள் நேரடியாக அந்த குழந்தையுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை செலுத்தி விடுவார்கள். அங்க வாங்குறவர்களுக்கும் கொடுக்கிறவருக்கும் ஒரு போஸ்ட்மேன் வேலையை மட்டுமே நேரில் நாங்கள் வாசி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விலே அவர்கள் நேரடியாக அந்த பணத்தை கொடுக்கிற திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இப்பொழுது செல்வி ரசிமா ஆனந்தலை அவர்களுக்கு திருவாளர் வெளித்தோடி ராய் அவர்கள் முதல் கட்ட நிதி உதவியை வழங்குவார்கள். ரசிமா மேடைக்கு வாங்க. அடுத்த ரேங்கர் வின்சிகர், ஆனந்தலையை சார்ந்த ரசிமா, ரேங்கர், வின்சிகர் மூவருக்கும் திருவாளர் வெளித்தோடி ராய் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து டிசிபா அவர்களுக்கு, மாலாவை பங்கை சார்ந்த டிசிபா அவர்களுக்கு திருவாளர் மனோஜ் சிங் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். நிறுவனங்களிலே திருவாளர் பெரிண்ட் அவர்களுக்கு நன்றி. கடந்த ஆண்டு எங்களோடு அவர் இணைந்து நிதி உதவி செய்தார். திருவாளர் மனோஜ் சிங் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து செலிம் பிரீத்தி சின்ன கோயில் பங்கு காரியப்படுத்தது அவர்களுக்கு திருவாளர் கலவான் வாஸ் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். ஐயா அவர்கள் எங்களுடைய மூத்த எழுத்தாளர், மூத்த உறுப்பினர். கடந்த ஆண்டு எங்களுக்கு நிதி உதவி வழங்கினார்கள். இந்த ஆண்டு மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருவாளர் சேவியர் அரவிந்த் அவர்களுக்கு, உடன்படி சேவியர் அரவிந்த் அவர்களுக்கு திருவாளர் யோகேஷ் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து வீரபாண்டிய பட்டணத்தைச் சேர்ந்த மெர்பினா பீரிஸ் அவர்களுக்கு திருவாளர் வலண்டின் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். திருவாளர் ஜாய் கிரேசியா கொலையக்காரர் அவர்களுக்கு திருவாளர் பலன் சந்திரா அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். ஜாய் கிரேசியா கொலையக்காரர். இறுதியாக மாதாக்கள் பங்கை சார்ந்த திருவாளர் டிக்சன் அவர்களுக்கு திருவாளர் சிலுவை அவர்கள் ஆசிரியர் அவர்கள் நிதி உதவி வழங்குவார்கள். நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதை பொறுப்பெடுப்பது யாருக்கு தான் எனக்கு தெரியவில்லை. ஏற்றுவர்களே அதை முன்னேற்றுக் கொண்டால் நலமாக இருக்கும். சகோதரர்கள் செய்தி சொல்லுங்கள். ஐயா கலவான் வாஸ் அவர்களுடைய பெயரிலே
விருதுகள் வழங்கப்பட வேண்டும், பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த அவையிலே முன்வைக்கப்பட்ட கருத்துக்கு முத்தாப்பாக அதற்கு எல்லாத்திற்கும் அறிவில்லாருக்கு அவ்வளவில்லை, பொருளில்லாருக்கு இவ்வளவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியை முன்னெடுப்பதற்கு பொது வேண்டுதலை போவதற்கு மூலதனமாக 5000 ரூபாயை நான் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று வீரபாண்டிய பட்டணத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் சில்வேரா அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நன்றியுடன் ஏற்புரை வழங்க எங்கள் ஐயா திருமதி கலவன்வாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பர்களே, அதன்பொழுது அவர் பேசி முடிக்கும் வரை இந்த அரங்கில் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு எழுத்தாளருக்கு நாம் கொடுக்கிற உயர்ந்தபட்ச மரியாதையாக இருக்கும் என்று வேண்டுகோளை அளிக்கிறேன். எங்கிருந்தா புது திட்டமாக ஒன்று ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்த நாளைக்கு, இன்னொன்று கிறிஸ்துமஸ்க்கு. இன்னைக்கு போட்டிருக்கிறது யாரோ ஒரு அன்பர் அன்பளிப்பாக கொடுத்தது. சட்டையில தொப்பு அணைச்சு வச்சுக்கோங்க. நம்ம பாராட்டு மழையில உங்களுக்கு நினைக்கலையோ, நீங்க தான் மழையை பொறுத்திருக்கீங்க. அந்த மழையில் அணைஞ்சிட்டேன். ரொம்ப நன்றி. சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகள் செய்த அருமை தந்தை குமார் ராஜா அவர்கள் எப்பவுமே மற்ற அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் எப்பவும் வச்சிருப்பாங்க. இந்த கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி போடுறது ஆள் இல்லை. அதே போல தலைவர் நம்முடைய பேரவர் தந்தை சாத்தை செல்வராஜ் அடிகள், அதே போல தம்பின்னு சொல்லலாமா நண்பன் சொல்லலாமா, மதர் ஜான் சுரேஷ் அவங்க மாதா கோயிலில் துணைப்பக்கத்தின் இருந்த காலத்திலிருந்து அவங்களோட அறிமுகம். சரி, இந்த காற்றில் ஒரு கட்டுமர பயணம் என்ற தலைப்பு நான் கொடுக்கல. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, கவிஞர் கபில லியோனா அவங்க கொடுத்த தலைப்பு தான், அது நான் கொடுக்கல. இந்த தலைப்பு அதாவது ஒரு 3-4 தலைப்புகள் வச்சிருந்தோம். அவங்க கொடுத்த தலைப்பை பார்த்துட்டு தம்பி நம்ம நெய்தல் அன்றோ அவர்கள் இந்த தலைப்பு தான் ரொம்ப பொருத்தமா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு அந்த தேர்ந்தெடுத்தாங்க. இதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த புத்தகம் நிறைய எழுதியிருந்தேன். ஏர்போர்ட்ஸ்ல உள்ள இந்திய விமானப்படையில் உள்ள அனுபவங்கள் அதெல்லாம் எழுதிட்டு முதல் தற்செயலா பேசிட்டு இருக்கும் பொழுது ஃபாதர் பெஞ்சமின் டிசோசா அவங்க இடத்துல சொன்னேன், ஐயோ இதெல்லாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் எழுதக்கூடாது, சட்டவிரோதம் அப்படின்னு. அவர் சட்டம் படித்தவங்க இல்லையா, அவங்க சட்டம் பின்னாடி அவர் சொன்னாங்க. எனக்கு ஒரு உதவலா இருக்கு. அப்ப இவ்வளவு எழுதி வீணா போச்சா, இதை வெளியிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் வந்தது. அதுக்கப்புறம் பாப்பாக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா, ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் சந்துரு ரொம்ப திறமைசாலி. அவர் ஒரு வார பத்திரிகை மேலிடத்தில் எழுதி கொண்டிருந்தார். அவருக்கு எழுதி அனுப்புறேன், இந்த மாதிரி என்னுடைய படை அனுபவங்களை ஒரு இதாக தொகுத்திருக்கிறேன், அதை வெளியிடுவதில் எதுவும் சிரமம் உண்டா அப்படின்னு. அவர் கொடுத்திருக்க பத்திரிகையில உங்களுக்கு 2 சாய்ஸஸ், உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று திகார் சிறை, இன்னொன்று சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறை. எந்த சிறை அப்படின்னு நம்ம வசதியாக பார்த்துக்கிறத அப்படின்னு அவர் கொண்டு போட்டார். அதனால பெரும்பகுதியான இந்த படை வாழ்க்கை பற்றிய செய்திகளை சொல்ல முடியல. அப்ப தந்தை அவர்கள் மதிப்பதை செய்த போது சொன்னாங்க, உங்களுடைய அந்த சைட் இந்த காதல் வாழ்க்கையா அதை பற்றி கூட சொல்லலாமே அப்படின்னா, அதுவும் எழுதியிருந்தேன். அதுக்கு தனியாக ஒரு சாப்டர், அதுதான் மிகப்பெரிய அத்தியாயம், எத்தனையோ பக்கங்கள் வரக்கூடியது. அப்புறம் ஏற்கனவே மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்தா எவ்வளவு மோசமான ஆளாங்க அப்படின்னு நம்மளுக்கு கொப்பளிக்கு பண்ணுவாங்க. அதுக்கு நான் அந்த சாப்டரை எழுதிட்டேன். இப்ப இங்க மதிப்புரைக்காக ஒரு முக்கியமான பிரபுகளுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த நூல் 3 பேர் அனுப்புகிறேன். ஒரு பேர் நம்முடைய முனைவர் பிரான்சிஸ் அவர்கள், 2வதாக புத்தாலங்குறிச்சி காமராஜ், அப்புறம்
மூன்றாவது நபர் பேர் சொல்லல இது சொல்லல மூன்றாவது நபருக்கு அனுப்பியிருக்கேன். அப்போ அவங்களுக்கு எழுதிக்கு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாலே அவங்க அனுப்பிட்டு மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு நீங்க இந்த மதிப்பெண்ணை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தேன் கடிதத்தில். மே மாதம் போயிட்டு ஜூன் மாதம் போயிட்டு ஜூலை மாதம் போயிட்டு சத்தம் வச்சே காணும். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், அவ்வளவு பெரிய பிரமுகர் சில பகுதியில் படிச்சு பார்க்கும் பொழுது இங்கேயும் ஒதுக்கிற குட்டிகள் இது எது நிலநிலை இருக்குத. அப்ப இதுக்கு அவரு மதிப்பெண்ணை கொடுத்தா நீர் கொடுத்ததுக்கு கூழ்படுறீரா அப்படின்னு அவரு 2 பேர் வந்திருக்கேன் அப்படிங்கிற தாய்க்கிட்ட தான் அவருக்கு மதிப்பெண்ணை கொடுக்க வந்திருக்காங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு மதிப்பு கிடையாது. நான் தங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்து விட்டதற்காக மிக வருந்துகிறேன். இந்த மாதிரி அதில் உள்ள சில பகுதிகள் ஒரு நெருடலை தருகிறது என்பதை நாம் மறுவாசிப்பு செய்யும் பொழுது ரீடிங் அதை மறுவாசிப்பு சொல்றேன். அந்த மாதிரி வாசிக்கும் பொழுது அதில் அந்த நெருடல் தெரிகிறது. அதனால இதுக்கு நீங்க மதிப்பெண் கொடுத்திருந்தா உங்க பேர் கெட்டு போகுமே அப்படின்ட்டு நான் அதனால தயவு செய்து மனசுக்கிட்ட நீங்க எனக்கு மதிப்பெண் தர வேண்டாம் அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் பகல் வேளையில் போன் வருகிறது. நான் ஆயர் ஸ்டீவன் பேசுகிறேன், தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர். அப்ப ஆயரை மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு என்னத்துக்கு மன்னிக்கணும்? அதில் என்ன எழுதிருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எழுதிருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு எழுதவே இல்லை, எல்லாம் வாழ்க்கையில் வரலாம். வாழ்க்கை எதிர்கொள்ளக்கூடிய சமூகங்களை சொல்றதுல என்ன பிரச்சனை? அதுல ஒன்றும் அசிங்கமா ஒரு பெரிய ஒரு தவறான இதுவும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நடந்தது. அது தன் வரலாறா பெரிய வரலாறான்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. அவங்க சொன்னது எழுதி வச்சிருக்கேன். அவங்க சொன்னது பொதுவாக எனக்கு சில புத்தகங்கள் கிடைக்கும்போது சில புத்தகங்களுக்கு மேலாட்டமா பார்த்து முடிச்சிருவேன். ஆனா உங்க புத்தகத்தை துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதே போலவே அதுல நிறைய செய்திகள் எழுதினாங்க. தந்தை அதுல உள்ள செய்திகளை நீங்க படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களுக்கு அனுப்பி வழங்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது என்ன ஒரு செய்தி தெரியுமா? நான் ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் இருந்துதான் இருக்க இந்த இப்போது உள்ள நிலைமை வந்திருக்கிறேன். 13 வயதுல என்னுடைய தந்தை அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அவங்க இறந்தது இலங்கையில, நாங்க இருந்து தூத்துக்குடியில பார்க்க முடியல. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன எப்படியாவது கொண்டு கொண்டணுமே, இவரை வளர்த்தெடுக்கணுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உந்துதல் ஆவல். அதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. விட்டுறணும் அவங்கள பழிவாங்கிருக்கேன். அவங்க வாழ்க்கையில தெரியாமல அறியாமல வேணும்னு இல்லை, அறியா பருவம் தெரியா பருவம். அவங்க இறந்த பிறகு படிக்கிறதுக்கு முடியல. 1 வருஷம் ஊருக்கு போயாச்சு. நல்லா ஜாலியா காடு சுத்திக்கிட்டு இருக்கோம். 1 வருஷம் படிக்கவே இல்லை. கடைகளை சுற்றுறது, பணப்புறத்துல நோக்கு படிக்கிறது, இப்படிமா ஒரே அட்டகாசம். ஆனா யாரோ ஒரு அக்கறை உள்ளவர்கள், தாய்மாமனார் குருவானவர், அவரும் மனப்பாட்டில் இருந்த தந்தை ஃபாதர் டி.கே. தாசன் தலைமையில்தான் அவங்க 2 பேருமாக இணைந்து இவனுக்கு எப்படியாவது ஒரு படிப்பை கொடுத்தா தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஏற்பாடு செய்தாங்க. படிக்க வைத்தார்கள். படித்தேன். சகோதரர் மகிழ்ச்சி சொன்னது போல என்னுடைய இந்த 36 ஆண்டுகள் பணிக்காலத்துல நான் மிகவும் ரசித்தது கடைசி காலம். அதாவது பிரசிடென்ட் மூலமாக கடைசியில அந்த பிளை கவுன்சில் என்ற பதவி உயர்வு கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் நம்முடைய காலத்தின் மூலமாக செய்கிறவர்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க. ஒவ்வொருவருக்கும் பெயர் சொல்லி நன்றி சொல்றதுக்கு தேவையில்லை. வரிசையா இருந்து அனுப்போம். எல்லாருக்காகவும் நன்றி, மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய மூத்த எழுத்தாளர் ஐயா திருவாளர் களவான் வாஸ் அவர்களுக்கு தூத்துக்குடியிலே இன்றைக்கு பாராட்டு நிகழ்வு நடைபெற்றது. அவருடைய 19வது படைப்பாக காட்சியில் ஒரு கட்டுமர பயணம் என்ற நூல்
வெளியிடப்பட்டது. அத்தோடு ஆலந்தலை திரு அலன் மைக்கேல் ஆசிரியருடைய மரத்தடி மேடை என்ற நூலும் வெளியிடப்பட்டது. தூத்துக்குடி மறைமாவட்ட பகுதியில் வாழக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மாணாக்கருக்கு, உயர்கல்வி பயில்கிற மாணாக்கருக்கு முதல் கட்ட நிதி உதவி வழங்குகிற நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்றைய தினம் முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. எழுகடல் துறையின் ஏக அடைக்கலத்தாய் திவ்ய சந்தமரிய தஸ்னேவிஸ் மாதாவினுடைய ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் அரங்கத்திலே இன்றைய தினம் மாலையிலே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பனிமை அன்னை பேராலயத்தினுடைய அதிபர் அருள் முனைவர் குமாராஜா அவர்களும், தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய மேனாள் முதன்மை குரு சாத்திய செல்வராஜ் அடிகளார் அவர்களும், அருட்பணியாளர் ஜான் சுரேஷ் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய முன்னோடிகள், பத்திரிகையாளர்கள், வாசகர் பெருமக்கள், நெய்தல் எழுத்தாளர் வாசகர் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள், பயனாளிகள் எல்லோரும் வருகை தந்திருந்தார்கள். 36 ஆண்டு காலம் விமானப்படையில் பணியாற்றியவர், 75 ஆண்டுகளுக்கு மேலாக இதழ்களில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர், 29 ஆண்டுகளாக தூத்துக்குடி மறைமாவட்டத்திலே திருமண தயாரிப்பில் மணமக்களை பயிற்சிவிக்கிற ஒரு பயிற்சியாளராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஐயா களவான் வாஸ் அவருடைய எல்லா பணிகளுக்கும் பாராட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு எழுத்தாளனை பாராட்ட வேண்டியது கடமை என்ற அடிப்படையில் பணிமயம் இதழும் நெய்தல் எழுத்தாளர்கள் வாசகர்கள் இயக்கமும் இணைந்து முன்னெடுத்த இந்த முப்பெரும் விழாவில் ஐயா களவான் வாஸ் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்வு முதற்கண் நடத்தப்பட்டது. இரண்டாவதாக ஐயா களவான் வாஸ் அவருடைய 19வது படைப்பாக காற்றில் ஒரு கட்டுமர பயணம் 260 பக்கங்கள் கொண்ட அம்பா பதிப்பகத்தினுடைய அந்த நூல் வெளியிடப்பட்டது. மறைந்த நினைவில் வாழும் ஆசிரியர் எழுத்தாளர் அலன் மைக்கேல் அவர்களுடைய மரத்தடி மேடை, திரு இருதய அரசரின் புதுமைகள் என்ற நூலும் இன்றைக்கு வெளியிடப்பட்டது. தூத்துக்குடி மறைமாவட்ட பகுதியில் வாழக்கூடிய தந்தையை இழந்த மீனவ மாணாக்கருக்கு, உயர்கல்வி பயில்கிற மீனவ மாணாக்கருக்கு இன்றைக்கு முதல் கட்ட நிதி உதவி வழங்குகிற நிகழ்ச்சியும் முன்னெடுக்கப்பட்டது. ஆக இன்றைக்கு முப்பெரும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களெல்லாம் சொன்ன அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு ஐயா களவான் வாஸ் அவருடைய பெயரிலே தொடர்ந்து விருதுகள் வழங்குவது, எழுத்தாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது, கடற்கரை சார்ந்த புத்தகங்களை ஆய்வு செய்வது, ஆய்வு பணிகளை முன்னெடுப்பது என்ற கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அடுத்த கட்ட நிகழ்விலே கூடி பேசி அந்த பணிகள் எல்லாம் வரும் காலத்தில் ஒருங்கிணைந்து செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். அதே சமயத்தில் தொலைக்காட்சி வழியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன ஊடகத்தின் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். நீங்களும் நெய்தல் எழுத்தாளர் வாசகர் இயக்கத்தில் இணைந்து புதிய படைப்புகளை கொண்டு வாருங்கள். அதை அம்பா பதிப்பகம் வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.